போரை தொடுக்கும் போதே, ஈரான் மீது அந்த போரை தொடுக்கும் போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அங்கே அணு ஆயுதம் இருக்கா இல்லையா? அணு ஆயுதம் அங்கே இருக்கிறதா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு போர் தொடுக்குறீங்க? ஒரு நாட்டினுடைய தலைமையை அழிக்கிறீங்களே, அதற்கான அதிகாரம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இந்த 2 கேள்வியை கேட்டிருந்தாரு அப்படின்னோம்னா இப்போ இந்த கிரைசிஸே வந்திருக்காது. இப்போ இங்கே ஒரு கிரைசிஸ் இருக்குல்ல, இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ கிரைசிஸ் இல்லாத கேஸ் வந்துட்டு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இவர் சொல்கிறாரு இதெல்லாம் வதந்தி அப்படின்ட்டு. ஏன் ஹோட்டல்லாம் மூடினா? வதந்தியினால் மூடினானா இல்லை கேஸ் கிடைக்காதனால மூடுறானா? ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, ஏதாவது ஒரு அறிவோடு பேசுகிறாரு. இவர் கண்ணு முன்னாடி திருச்சியில் எல்லோரும் மூடிட்டு போயிட்டான். பெங்களூரில் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டான். எல்லோரும் போயிட்டாங்க. எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னோம்னா, கேஸ் இல்லாத ஒரே காரணத்தினால ஒரு ஷட் டவுன் வரும் இந்த நாட்டில் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்த்தான். உரம் உட்பட எதுவுமே இயங்காது. அப்படியாப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. காரணம் என்ன? நீ இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து சொல்லாமல் அமெரிக்காவுக்கு தலையாட்டி பொம்மையாக இருந்ததனுடைய விளைவு, அவன் ஈரான் என்ன பண்ணிட்டான், நம்மளுடைய கப்பலையும் மடக்கிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, ஜெய்சங்கர் இது ரொம்ப கிரைசிஸ் டீப்பனான உடனே அந்த நாட்டினுடைய அயலுறவு அமைச்சரோட பேசி இப்போ வந்துட்டு அவங்க விடுவிக்கிறேன் போவோம் அப்படின்னாங்க. ஸோ கிரைசிஸ் ஹஸ் பின் சால்வ்டு. இதை வந்துட்டு நீ முன்னாடியே அதை கண்டிச்சிருக்கலாம்ல, ஏன் வேடிக்கை பார்த்த? 165 குழந்தைங்கள ஒரு இடத்துல குண்டு போட்டு சாவறா, ஒரு கண்ணை இல்லை உங்கள்கிட்ட இருந்துட்டு இல்லையா? ஒரு பிரசிடெண்ட்டை கொல்றான், நீ கண்டிக்கல. அதை பற்றி இங்கே வந்துட்டு ஒரு கப்பலை மூழ்கடிக்கிறான், நீ கண்டிக்கல. இது என்ன வார் ஜோனா? அது அவன் நம்மளோட சேர்ந்து தானே வந்துட்டு அந்த போர் பயிற்சிக்கு வந்தா. அவனை எப்படிடா நீ கவுத்த, எப்படி நீ அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கலையே. இருந்தாலும் அடிமை ஆகிட்டார். ஸோ ஒரு அடிமை இங்கே வந்துட்டு வேஷம் போடுறாரு. இவர் ஏதோ இவர் சொல்லித்தாலாம் நடக்கிற மாதிரி.